வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேகம் நீர்வீழ்ச்சி மற்றும் பெரியார் நீர்வீழ்ச்சி எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கல்வராயன் மலை, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு, சரிங்களா? புதுசா உருவான ஒரு மாவட்டம், விழுப்புரத்துல தனியா பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. மேகம் மேகம் நீர்வீழ்ச்சி மற்றும் பெரியார் நீர்வீழ்ச்சி, ரைட்டுங்களா? சேர்வராயன் மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்துல இருக்கு. சேலத்துல என்ன நீர்வீழ்ச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி இருக்கு. கொல்லிமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னாக்கா பச்சை மலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திருச்சி, பெரம்பலூர் அண்ட் தென் சேலம் இந்த மாவட்டங்கள்ல தான் காணப்படுது. ரொம்ப முக்கியமா இந்த மலைப்பகுதியில மலை மயில்கள் சரணாலயம் காணப்படுது. எங்க இருக்குன்னாக்க விராலிமலையில இருக்கு, சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கோமுகி அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சி மலை காணப்படுகிறது. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா ஜவ்வாது மலைக்கு இயற்கையின் சொர்க்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தையும் வேலூர் மாவட்டத்தையும் இரண்டா பிரிப்பது ஜவ்வாது மலை தான் சொல்லியிருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ கோமுகி அணை எங்க இருக்கு கேட்டாங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. சரி, அடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவுடைய திட்டத்தோட பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன திட்டம் கேட்டாக்கனாக்கா ககன்யான் சொல்லுவாங்க. எடுத்தோடனே மனிதர்கள் அனுப்புறாங்களா? இல்ல, அது ஒரு ரோபோ தான் அனுப்ப போறாங்க. அந்த ரோபோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா வயோமித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு சந்திரயான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 1, 2, 3 அனுப்பியிருப்பாங்க. ஸோ 2 மட்டும் தான் ஃபெயிலியர் ஆச்சு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நிலவிற்கான திட்டத்தோட பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரயான் திட்டம். ஆதித்யா எல்1 பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய மேற்பரப்பு வந்து ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது தான் ஆதித்யா எல்1. சமுத்திராயன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலுக்கடியில 6000 அடிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வு செய்வதற்கான திட்டம் தான் சமுத்திராயன் திட்டம், சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம் தான், சரிங்களா? ஸோ அடுத்து பார்ப்போம். பொறுத்துக. இது வந்து சிவனுடைய 5 சபைகள்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ பொற்சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்ப்போமா? 5, 4, 3, 2, 1 சொல்றாங்க, ரைட்? பொற்சபை வந்து நடராஜர் ஆலயம், அதாவது சிதம்பரம் நடராஜர் ஆலயம்னு சொல்லுவாங்க. வெள்ளி சபை பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். ரத்தின சபை வந்து வடவராணியேஸ்வரர் கோயில் இல்ல வடராணியேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. தாமிர சபை வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல நெல்லையப்பர் ஆலயம் சொல்லுவாங்க, அங்க இருக்கு. சித்திர சபை பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டத்துல குற்றாலநாதர் ஆலயம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸ்டெர்லைட் தொழிற்சாலை தமிழகத்துல எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் தயாரிக்கிற ஃபேக்டரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ரீஓபன் பண்றதுக்காக கேட்டிருப்பாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸ்டெர்லைட் தொழிற்சாலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து சமீபத்தில் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. அமோனியா படிச்சிருப்போம் இல்லையா கெமிஸ்ட்ரியில, NH3, ரைட்டுங்களா? ஸோ அமோனியா வாயு கசிந்தது. இந்த தொழிற்சாலை தமிழகத்துடைய எந்த பகுதியில் அமைந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க, எண்ணூர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா காமராஜர் துறைமுகம் எண்ணூர்ல தான் இருக்கு, சரிங்களா? அடுத்து 58வது ஞானபீட விருது யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, கொஸ்டின். நீல்மணி பூக்கன், தாமோதர் மௌசா, சம்பூரன் சிங் கல்ரா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியா அப்படின்னு 4 கொடுத்துருக்கோம். இது நீல்மணி பூக்கன் பார்த்தீங்கன்னாக்கா 2021ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது பெற்றிருந்திருப்பாரு. தாமோதர் மௌசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2022க்கான ஞானபீட விருது பெற்றிருந்திருப்பாங்க. இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா 2023க்கான ஞானபீட விருது பெற்றிருந்திருக்காங்க, சரிங்களா? இதுல சம்பூரன் சிங் கல்ராவோட இன்னொரு பேர் இருக்கு, அதான் பார்த்தீங்கன்னா குல்சர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஒரு உருது மொழி கவிஞர், இது சான்ஸ்கிரிட் கவிஞர், ரைட்டுங்களா? ஸோ 58வது பதிவு பார்த்தோன்னா இந்த 2 பேர் தான் கிடைச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 1965ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானபீட விருது வழங்கிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மலையாள கவிஞரான சங்கர குரூப் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஞானபீட அவர் வாங்கியிருப்பாரு. அந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஷா பூர்ணா தேவி அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. முதல் சத்தியம்ங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. அந்த 1975ல பார்த்தீங்கன்னாக்கா சித்திரப்பாவைங்கிற நூலுக்காக தமிழ் அறிஞர் பார்த்தீங்கன்னாக்கா அகிலன் வாங்கியிருப்பாரு. இதுல ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னன்னாக்கா
65ல இருந்து 82 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறந்த இலக்கிய படைப்பு கொடுத்திருப்பாங்க. 82க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஆற்றிய பங்களிப்புக்காக கொடுத்திருப்பாங்க. அதன்படி 1982ல இருந்து இலக்கிய பங்களிப்புக்காகவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா தான் 2002ஆம் ஆண்டு நம்ம ஜெயகாந்தனுக்கு ஞானபீட விருது கிடைச்சிருந்திருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு ஆன்சர் பாருங்க, சம்பூரன் சிங் கல்ரா அல்லது குல்சர், அண்ட் தென் பார்த்தா ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியர். சரியா? அடுத்து போலாம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், அதாவது ஆவின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்பொழுது ஆரம்பிக்கப்படுது கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 1, 1981 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆவின். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க அமுல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும். ரைட்டுங்களா? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட்னு பேரு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் சொல்றோம் இல்லையா, இந்த நகரத்துல தான் இருக்கு. ஆனந்த் எங்க சிட்டி எங்க இருக்குனாக்க குஜராத் மாநிலத்தில் தான் இருக்கு. இது வந்து 1946 டிசம்பர் 14ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது தான் அமுல் அப்படிங்கிற நிறுவனம். ரொம்ப முக்கியமா இந்தியாவுடைய இந்த ஆபரேஷன் ஃப்ளட்னு சொல்லுவோம் இல்லையா, பால் உற்பத்தியை வந்து ரொம்ப ஜாஸ்தி கொண்டு வரதுக்கு வர்கீஸ் குரியன் இருப்பார் இல்லையா, அவரும் சேர்ந்து ஆரம்பிச்சு தான் இந்த அமுல்ங்கிறது. சரி, அடுத்து வாங்க பார்க்கலாம். எரவிக்குளம் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா. இது வந்து தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிட்டிஸ்ல இருந்திருக்கும் இல்லையா. அப்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 தேசிய பூங்கா இருக்கு, கேரளாவில் 6 தேசிய பூங்கா இருக்கு, கர்நாடகாவில் 5 தேசிய பூங்கா இருக்கு, ஆந்திர பிரதேச பார்த்தீங்கன்னாக்கா 3 தேசிய பூங்காக்கள் இருக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போ எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னாக்க நீலகிரி வரையாடுகள் இருக்கு இல்லையா, தமிழக அரசுடைய மாநில விலங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்டோபர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீலகிரி வரையாடுகள் தினமாக கொண்டாடுறோம். ஏன் பார்த்தீங்கன்னாக்க ஈசிஆர் டேவிதாருடைய நினைவா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? ஈசிஆர் டேவிதார். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க நீலகிரி வரையாடுகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கா இப்போ வந்துனாக்க சமீபத்துல மூடப்பட்டிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நீலகிரி வரையாடுகள் பார்த்தீங்கன்னாக்க கண்டினியூ, அதாவது குட்டி போடும் இல்லையா ஆடு வந்து, அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீலக்குறிஞ்சி மலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்குனாக்க இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கால தான் காணப்படுது. அடுத்து சமீபத்துல சத்தீஸ்கருடைய டோங்கர் காட்டில் மறைந்த ஆச்சாரியா வித்யாசாகர் மகராஜ் எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அவர் கேட்டிருக்கோம். அவர் இறந்தது பார்த்தனாக்கா சத்தீஸ்கர்லாம் இருந்திருப்பாரு. அவர் எங்க பிறந்திருப்பாருனாக்கா கர்நாடகாவில் தான் பிறந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல இவர் ஒரு சமண துறவியாகவும் இருந்திருப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல சமணத்துல உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறப்பாங்க இல்லையா, அந்த முறைக்கு பார்த்தனாக்க சல்லேகனா அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த முறைப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் துறந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறோம். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூப்பா.